கோவை கெம்பட்டி காலனியில் பாஜகவின் தாமரை சின்னம் சுவற்றில் வரையும் பிரச்சார நிகழ்ச்சியில் வானதி எம்எல்ஏ கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். ஒரு தேசிய அளவிலான நிகழ்வு, மாநில அரசு தான் அதை முன்னெடுத்து செய்யணும். அந்த வகையில ஒரு அரசு நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வது என்பது சாதாரணமாக நடக்கிறது தான். இதுல கூட்டணி அப்படிங்கறதோட பொருத்தி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. இரண்டாவது, மழை வெள்ளம் இதுக்கு எல்லாமே தேவையான உதவிகளை பிரதமர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். வெள்ள பாதிப்புகளுக்கு நீங்க உடனடியா அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியா கொடுக்க வேண்டிய தொகையும் பிரதமர் கொடுத்திருக்காரு. இது ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதற்காக ஸ்ரீராமர் தொடர்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு தானே வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு அது பெருமை தானே. அதனால் கொடுக்க வேண்டிய அக்கறையை தமிழகத்திற்கு கொடுக்கிறார், கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறார். அதே சமயம் ராமபிரானுக்கு அயோத்தியில கோயில் கட்டுகின்ற பொழுது தமிழகத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் அங்க நெருக்கமாக இருப்பதற்கான அந்த அந்த பெருமிதமான அடையாளங்களோடு அவர் செல்வது என்பது தமிழகத்துக்கு கூடுதல் சிறப்பு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்பாக அதற்காக ஒரு கமிட்டி நீதிமன்றமே அமைத்து அந்த கமிட்டி அவர்கள் ரொம்ப வேகமா வேலை பண்ணியிருக்காங்க. இதுல அரசாங்கத்தோட பங்கு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அரசாங்கம் ஒரு மாநில அரசு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ வரைபடத்துல உடனடியாக அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது, மத்த உதவி பண்ணுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க இதனுடைய நிர்மாண் கமிட்டி இவங்க ரொம்ப வேகமா வேலை பண்ணியிருக்காங்க. அதற்கான தருணம் வந்து விட்டது. அதனால எல்லாத்தையும் எலெக்ஷனோட பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வருஷம் முழுக்க எலெக்ஷன் வந்துட்டே இருக்குது. இதுவே இன்னும் 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா 5 மாநில தேர்தல் வருது அதுக்காக பண்ணீங்களான்னு கேட்பாங்க. இப்ப பண்ணா பாராளுமன்ற தேர்தலாம்பாங்க. அதனால இந்த நாட்டுல தேர்தல் நடக்காத வருஷம் ஏதாவது இருக்கா?